ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள ஒரு காய்கறி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கிளாஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த காய்கறி வேணும்னா அதான் கார்லிக், பூண்டு. அது என்ன பண்ணி ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரத்த அழுத்தம்னா என்ன? நார்மலாக ஒருத்தவங்களுக்கு 120/80 mm தான் நார்மலான ரத்த அழுத்தத்தோட அளவு. நார்மலாக விட அதிகமாகிறப்ப இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. இது வழியாக பிளட் ஃப்ளோ போகுது. பிளட் ஃப்ளோ போகிறப்ப இந்த ஸ்பேஸ் வந்து சின்னதாகுது. அதாவது இந்த குறுகுறனால இந்த இடத்துல பிளட் ஃப்ளோ சரியாக போகுது, பிளட் போகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் தடையும் ஏற்படும். அதனால் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இதனால் நம்ம பிளட் ப்ரெஷர் வாங்கிறோம். இப்போ அந்த பூண்டுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன சம்மந்தம்னா, அந்த பூண்டில் வந்து ஒரு 2 பொருள் இருக்குது, நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ன பண்ணுன்னா, அதாவது ஸ்மூத் மசில்ஸை மட்டும் நல்லா டைலேட் பண்ணுவாங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளட் வெசல்ஸ்ங்கிற ஒரு ஸ்மூத் மசில்ஸ், இதை வந்து டைலேட் பண்ணுறதுனால இது நல்லா ரிலாக்ஸ் ஆகி பிளட் ஃப்ளோ நார்மலாக போகுது, ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ரெண்டாவது நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா, அதாவது எண்டோதீலியல் செல்ஸை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுவாங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க செல்ஸ் ஃபுல்லுமே எண்டோதீலியல் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுனால அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா டைலேட் ஆகி பிளட் ஃப்ளோ நார்மலாக போகும். இதனால பிளட் ப்ரெஷரை கம்மியாகும். இப்படி தான் இந்த பூண்டு வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்குதுங்கிறாங்க. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் நேம் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ மேக் பண்ணுங்க. அடுத்த வீடியோங்களை பார்க்கலாம். பாய்.